இலங்கையில் சனத்தொகை புள்ளி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடைசியாக 11 வருடங்களுக்கு முன்பு 2012ஆம் ஆண்டு தான் இந்த புள்ளிப்பட்டியல் விபரம் வெளியானது. இப்பொழுது 2012இலிருந்து 2024 வரை காலப்பகுதிக்கான டிசம்பர் காலப்பகுதிகளுக்கான இந்த புள்ளிப்பட்டியல் விபரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இலங்கையின் சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 2,67,163,170 மக்கள் இருக்கிறாங்க மொத்தமாக. இதில் 51.7% பெண்களும் 48.3% ஆண்களும் உள்ளடங்குறாங்க. இது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. பொதுவா இப்ப சமூக ஊடகங்களில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி எல்லாம் பேசுற நேரம் இதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. இந்த வளர்ச்சி என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருக்க விடயம். 2012ம் சரி, அதுக்கு முன்னைய காலப்பகுதியிலும் சரி, பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகரித்து கொண்டிருந்தது. உலக அளவில் பெண்களின் மக்கள் தொகை அதிகரிக்கிறது முக்கிய காரணம் பல விடயங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு யுத்தத்தை எடுத்துக்கொள்ளும். யுத்தத்தில் களத்தில் முன்னின்று அதிகமாக போராடுபவர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க. அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் குறைவாக இருக்கிறாங்க. உயிரிழப்புகளும் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கின்றது அந்த யுத்தத்தில். அதுபோல பெரிய பெரிய அந்த கஷ்டமான வேலைகள், பாரம் தூக்குறது, அது இது அங்க விபத்துகள் ஏற்படும் பொழுதும் அங்கேயும் உயிரிழப்புகள் ஆண்களாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல. இப்ப இலங்கை எடுத்துக்கொள்ளும். வீதி விபத்துக்கள்ல நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் அங்கேயும் ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கொண்டாலும் ஆண்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த காரணங்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு ஏன் போதை வஸ்து பெண்கள் சதவீதத்தை விட ஆண்கள் சதவீதம் அதிகமாக இருக்கின்றது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த விடயங்கள் எல்லாம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்களுடைய வளர்ச்சி கூடிக்கொண்டு போகிறது. இது முக்கிய காரணம். இது தனி சாப்டர். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2012ஆம் ஆண்டு புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் 70.2% இருந்திருக்கின்றார்கள். 2024 69.8%. இந்துசத்தை பின்பற்றுபவர்கள் 12.6%. 2012 2024 12.6% அதே அளவுல இருக்கிறாங்க. இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் 2012 9.70%, இப்பொழுது 10.7% வளர்ச்சி இருக்கிறது. அதுபோல் ரோமன் கேத்தலிக்கை எடுத்துக்கொண்டால் 6.10%, இப்பொழுது 5.6%. ஏனைய கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் 2012 1.30%, இப்பொழுது 1.3% இருக்கின்றது. முக்கியமா பார்க்க போனால் கொழும்பு, கம்பஹா ஆகிய பகுதியில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. இது மேல் மாகாணத்தில் அதிகமான மக்கள் தொகை இலங்கையில் இருப்பதாக புள்ளி விபரம் காட்டுகிறது. கிட்டத்தட்ட 28%, 28.1% மக்கள் தொகை மேல் மாகாணத்தில் இருக்கிறது. எங்க குறைவு என்று சொன்னால் வடக்குல தான் குறைஞ்சிருக்கு. 5.3% மக்கள் தொகையை கொண்ட இடமாக வடக்கு இருக்கிறது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை பார்க்கலாம். ஒரு மக்கள் தொகை குறையறதுக்கு முக்கியமான காரணம் இடப்பெயர்வுகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்றது இன்னும் ஒரு காரணமாக இருக்கின்றது. யுத்தத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுமே இன்னும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறுபட்ட காரணங்கள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். 2012 காலப்பகுதியிலிருந்து 24 வரை காலப்பகுதியில் 14,03,731 பேர் அதிகமாக இருக்கின்றார்கள் இலங்கையில். இது வளர்ச்சி வீதம் பார்க்க போனால் குறைவாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு கணக்கெடுக்கும் பொழுது 0.7% பிறப்பு இருந்தது. இலங்கை பிறப்பின் சதவீதம் அப்படி இருந்தது. ஆனால் 0.5% தான் இப்பொழுது இருக்கிறது. பிறப்பு சதவீதம் குறைந்திருக்கின்றது. இதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் திருமணம் முடிக்கிறது கிடையாது, அல்லது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள விரும்பாத சூழ்நிலை இருக்கிறது, அல்லது ஒரு குடும்பத்தில் இப்ப 5, 6 பிள்ளைகளாக இருந்த நிலைமை மாறி ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. இந்த நிலைமையெல்லாம் சேர்ந்துதான் இப்பொழுது இந்த தரவு இருக்கிறது. அந்த தரவை தான் உங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் தொகை எப்படி நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு இனம் சார்ந்து மொழி சார்ந்து உதவுது அப்படின்னு பார்க்க போனால் இளைஞர்கள் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த நாடு வெகு சீக்கிரம் முன்னேற்றம் அடையும். இந்தியா தான் உலகத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் நாடாக இப்பொழுது இருக்கிறது. அதுபோல இலங்கையில் இளைஞர்கள் குறையும் பட்சத்துல இந்த நிலைமை மாறும். இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க போனால் உரிமை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து பேசும்போது மக்கள் தொகை குறைய குறைய என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப நாடாளுமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ உங்களுடைய உறுப்பினர் ஒருவர் போர் என்று சொன்னால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். அந்த வாக்கு செலுத்தும் போது வாக்கு செலுத்துறதுக்கு குறைவான எண்ணிக்கையில் மக்கள் இருக்கும் பொழுது அங்கு உங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யற நிலைமை ஒரு கஷ்டமாக மாறிவிடும். அந்த குறைவான இடத்துல குறைவான ஓட்டு சதவீதத்தை வைத்து தெரிவு செய்யலாம். ஆனால்
வேறு வேறு இனம், வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கான அங்கத்துவம் இல்லாமல் போயிடும். என்று சொன்னால், அங்கே அவர்கள் கூடும் பொழுது உங்களுடைய அங்கத்துவம் குறையும். இது எல்லா மொழிக்கும், எல்லா மதத்துக்கும் அல்லது எல்லா இனத்துக்கும் சேர்ந்து தான் நான் இந்த விஷயம் சொல்றேன். இப்ப இலங்கையுடைய இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இது சரியாக எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது கூட நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, இலங்கை சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் சரியா எடுத்திருக்கீங்களா என்று பார்க்க போனால் 100க்கு 100% சரியா எடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. எல்லாமே ஒரு அண்ணளவாகத்தான் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விடயங்களை உங்களுக்கு கூறியிருக்கிறோம்.